15 ஏக்கர் காணியை ஒரு மத குரு, பௌத்த மத குரு அவருடைய குடும்பத்தவர்களுக்கு சேர்ந்து பிடித்தார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு வைத்தோம். வழக்கு வைத்துத்தான் அந்த 15 ஏக்கரை நாங்கள் விடுவித்து மீண்டும் அந்த மக்களுக்கு கொடுத்தோம். அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் காணிகளை பறிமுதல் செய்தது. உதாரணமாக மகாபலி போன்ற இது மகாபலி என்று கிடக்கிற இடமெல்லாம் கெசட் பண்ணி, ஆனா மகாபலி தண்ணி அங்க வருதா இல்லையான்றது என்ன நிச்சயம் இல்லை. ஏனென்றால் மகாபலி தண்ணி அந்த சிங்கள மக்களுக்கே போதாது. இருந்த போதிலும் இந்த மகாபலி என்று சொல்லி பல இடங்கள் வடகிழக்கில் கெசட் பண்ணப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு முல்லைத்தீவில் ஒரு கெசட் செய்தார்கள். இந்த கவுளுவாயா ப்ராஜெக்டுக்கு கீழே, அதுக்கு கீழே கொஞ்சம் நிலங்களை கெசட் பண்ணாங்க. பிறகு 2007 இன்னொரு கெசட்டை பண்ணி மேலதிகமா கடற்கரை வரையும் மாவலிக்கு கெசட் பண்ண. கடற்கரையில மாவலிக்கு என்ன வேலை? உண்மையிலேயே இந்த கவுளியோயா திட்டம் மகாபலி தண்ணி அங்க வருமானது சந்தேகம். நான் அந்த ப்ராஜெக்டை ஆராய்வதற்கு அந்த இடத்துக்கு போய் மகாபலி உத்தியோக அத்தாரிட்டியை சந்திச்சு, அன்றைய சந்திச்சு பல தகவல்களை பெற்ற நான் அந்த காட்டுக்குள்ளேயே நாங்கள் போனாங்க. 2017 அப்போது யாருக்கும் தெரியாமல் நெடுங்கடி வவுனியா வடக்குல 2000 பேரை குடியேற்றி விட்டார்கள். அங்க விகாரம் அமைக்கப்பட்டது, பக்கத்துல ஆர்மி கேம்ப். இப்ப அங்க 7000 பேரை குடியேற்றி விட்டாங்க. 6000 சொச்சம், கிட்டத்தட்ட 7000. அப்ப நான் போகக்குள்ள பிரதேச சபையில மெம்பர் வவுனியா வடக்குல 4 சிங்களாக, இப்ப 8 பேர். பாருங்க, இன்னொரு சிறிது காலத்தில் வவுனியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, தமிழருடைய பதவி பறிக்கப்பட்டு அந்த இடத்துல சிங்களவர் ஒருவர் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சுற்றாடல் சட்டம் ஒரு திருத்தம் வந்தது. இலக்கம் 22/78 1978ஆம் ஆண்டு 28ஆம் இலக்கத்தில் ஒரு காடு உள்ள பிரதேசத்துல 1 மைல் ரேடியேஷனுக்கு இவரும் எந்த அபிவிருத்தியும் செய்யலாம். ஆனால் இங்கு மகாபலி தன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்து கொண்டு போகின்றது. ஆகவே இந்த காடுகள் அழிக்கப்படுவது ஏனென்றால் உயிர் வாழும் உரிமை எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை. நாங்கள் இந்த உலகத்திலே வசிப்பதற்கான உரிமை எங்களுடைய அரசியல் யாப்பில் இல்லை. இந்தியாவில் இருக்குது, யாப்ல உலக நாடுகள் எல்லா இடத்திலையும் இருக்கு. ஆனா இலங்கையில மட்டும் உயிர் வாழும் உரிமை இல்லை. ஆகவே அவர்கள் அதை வைத்து வெல்ல பார்ப்பார்கள். ஆனால் 14க்கு கீழே இருக்கு பல வழக்குகள். அந்த 14 தீர்க்கப்பட்டிருக்கின்றது. தான் விரும்பிய கொள்கையை பரப்புவதற்கு, தான் விரும்பிய செயலை செய்வதற்கு, ஏன் அரசாங்கத்துக்கு சதி செய்வதற்கும் கூட பல சுப்ரீம் கோர்ட் வழக்குகள் இருக்கின்றது. உதாரணமாக ஜனகோசை என்ற வழக்கு. மஹிந்த ராஜபக்ஷ அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போய் அவர் உடனடியாக விடுவிக்கப்பட்டார். அதான் இந்த ஜனகோசை என்ற வழக்கு.